மழைக்காலம் வந்தாவே இந்த பைக் லவர்ஸ்க்கு பெரிய தொந்தரவுங்க. எங்கேயாவது ட்ரிப்புக்கு போலான்னு பார்த்தா பக்குன்னு இருக்கும். கவலையே படாதீங்க, நான் சொல்ற பாயிண்ட்லாம் உங்க பைக்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மழை காலத்துல சூப்பரா பைக் ஓட்டலாம். மழை காலத்துல கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்க பைக்கோட டயர் தாங்க. பைக்ல த்ரெட் பேட்டர்ன்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மழை காலத்துல வண்டி ஓட்டும் போது உங்க பைக்ல த்ரெட் பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் ஆன டயர்ஸை வச்சு மழை காலத்துல வண்டி ஓட்டாதீங்க. ரெண்டாவது, ப்ராப்பரா செயின் லூப்ரிகேஷன் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். மழை காலத்துல ரோட்ல நிறைய சேறு சகதியா இருக்கும். இதெல்லாம் உங்க செயின்ல பட்டு சீக்கிரம் ரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க ப்ராப்பரா லூப் பண்ணி கிளீன் பண்ணாதான் உங்க செயின் ரெஸ்ட் ஆகாம ஸ்ட்ராங்கா இருக்கும். தேர்ட் ஒன், நீங்க மழை காலத்துல நைட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னா ஒயிட் எல்இடி போட்டுறீங்கன்னா விசிபிள் கம்மியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ஹாலஜன் லைட்டை யூஸ் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பிரேக்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. மெயினா ஏபிஎஸ் ஆக்டிவ்ல இருக்கா, பிரேக் பேட்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். நீங்க பைக்கை மழையில நிப்பாட்ட போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பைக் ரெயின் கவர் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பைக் பேட்டரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் டேங்க்ல கரெக்டா வாட்டர் ட்ரைன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹெட்லைட்லாம் கரெக்டா எரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஸ்லாம் நீங்க பண்ணாலே போதும், மழை காலத்துல நீங்க தாராளமா பைக் ஓட்டலாம்.